நடிகர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய சம்பளம் கேட்கறாங்க. நேத்து வந்து சிவகார்த்திகேயன்லாம் பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. 75 கோடினா சும்மா இருக்கா? சரி, ஒரு படம் ஓடிடுச்சு அமரன், ஓடாம ஒருவேளை தப்பாயிருச்சுன்னா, சினிமா படம் எடுத்து தோத்துட்டீங்கன்னா, அதாவது வந்து போட்ட 2.5 கோடி ரூபாய் நீங்க இழந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களை ப்ரொடியூசர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரெகுலர் ப்ரொடியூஸே பாத்தீங்கன்னா வீடு வாசல்லாம் இழந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமே வந்து இந்த பழைய ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, பாலா ஒரு படம் எடுப்பார்ல, அந்த மாதிரியான படமோ, சங்கர் எடுக்கிற படம் மாதிரியோ, ஹரி எடுக்கிற படம் மாதிரியோ ஓடவே ஓடாது. எல்லாம் மாறிச்சு. நிறைய வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இதை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி பேசுங்க, நீங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க, அது ஒரு பேய் படமா, ஆடியன்ஸ் போய் நல்லா இருக்கு போல அப்படின்னு படத்தை பார்த்தாங்க, நல்லா இல்ல. உடனே ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவங்க சொல்றது ஒண்ணு, படத்துல இருக்கிறது ஒண்ணு. 300 கோடிக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் 60 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 38 கோடிக்கு எடுத்த ஒரு படம் 150 கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணும். அப்ப எது சின்ன படம், எது பெரிய படம்? வெளியில வந்து ஓடி சக்சஸ் பண்ற படம் தான் பெரிய படம். நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர், அது மட்டும் இல்லாம ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்க ஒரு கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ பட்ஜெட் மூவிஸ்க்கு வர பிரச்சனை, இந்த தியேட்டர் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குது. இது எதனால சார்? ஒரு ப்ரொடியூசரா நீங்க எப்படி இது பாக்குறீங்க? லோ பட்ஜெட் மூவி அப்படின்னும் போது எதை லோ பட்ஜெட் மூவின்னு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாது. அதாவது வந்து ஒரு சின்ன படம் அது வந்து தியேட்டருக்கு வந்து பெரிய படமா மாறும். நம்ம உதாரணமா சொல்லணும்னா, அதாவது வந்து ஒரு 38 கோடியில தயாரிக்கப்பட்ட டிராகன்ங்கிற படம், பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணும். இப்ப இதை நம்ம எப்படி சின்ன படம்னு சொல்றது? சின்ன படமா பெரிய படமா அப்படிங்கிறது வந்து தியேட்டருக்கு வந்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இன்னொரு உதாரணம் சொல்றேன், இது கனெக்டடா. அதாவது வந்து சமீபத்தில் வந்த விடாமுயற்சி படம் இருக்கு இல்லையா, அஜித் படம். அந்த படத்தினுடைய டோட்டல் தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 கோடி தான். புரியுது உங்களுக்கு? அதனுடைய பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 300 கோடி. ஸோ 300 கோடிக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் 60 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 38 கோடிக்கு எடுத்த ஒரு படம் 150 கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணும். அப்ப எது சின்ன படம், எது பெரிய படம்? பட்ஜெட் பெருசா எடுத்தா அது பெரிய படம், பட்ஜெட் சின்னதா எடுத்தா சின்ன படம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஆனா வெளியில வந்து ஓடி சக்சஸ் பண்ற படம் தான் பெரிய படம். ஆடியன்ஸ் ரசிச்சு சூப்பரா இருக்கு படம் அப்படின்னு பார்த்தாதான் அது பெரிய படம். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சின்ன படங்கள் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா, சின்ன படங்கள் ஏன் நிறைய எடுக்கிறாங்க, சின்ன படங்கள் எதனால இவ்வளவு படங்கள் வருது? ஒரு வருஷத்துக்கு 245 படம் கிட்டத்தட்ட வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் எல்லாம் ஏன் ஓடல? சக்சஸ் ரேஷியோ வந்து ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு? அதாவது வந்து தமிழ் படத்தை வந்து போன வருஷம் வந்த 100 படங்கள் அப்படின்னா, அந்த 100 படங்கள்ல 7% மட்டும்தான், அதாவது 100%ல 7% தான் வந்து சக்சஸ் ரேஷியோ. மற்ற 93% வந்து ஃபெயிலியர் ரேஷியோ. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சின்ன படங்கிற பேர்ல யாரோ சினிமா தெரியாதவங்க, சினிமாவே ஒண்ணுமே அறியாதவங்க, சினிமா மோகத்துல, சினிமால நிறைய ஜில்மாஸ் இருக்கு, அதெல்லாம் கண்ணா பொண்ணான்னு ஒரு சினிமா போதை ஒண்ணு, சினிமா ஆசை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது பல விதமான ஆசைகள்ல தூண்டப்பட்டு உள்ளுக்குள்ள வராங்க. வரும்போது அவங்க வந்து, அதாவது வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு அரிசி வியாபாரியா இருப்பான், புரியுது உங்களுக்கு? ஒரு கரும்பு வியாபாரியா இருப்பான், அவன்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்லுவான், சார் இப்படி ஒரு படம் பண்ணலாம், ஒரு 2.5 கோடி ஆகும், இல்ல 1.5 கோடி ஆகும், அப்படி இப்படின்னும் போது அவனுக்கு ஒரு சினிமா ஆசை இருக்கு. ஏன் எல்லாருக்கும் சினிமா ஆசை இருக்குன்னா, சினிமால வந்தா பிரபலமாகலாம், பெரிய ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து அவங்க என்ன நினைச்சு உள்ள வராங்க அப்படின்னா, சினிமா படம் எடுத்துட்டா நம்மளும் ப்ரொடியூசர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வராங்க. அப்படி கிடையாது. அதாவது வந்து சினிமா படம் எடுத்து தோத்துட்டீங்கன்னா, அதாவது வந்து போட்ட 2.5 கோடி ரூபாய் நீங்க இழந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களை ப்ரொடியூசர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எத்தனையோ தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு வந்து வீடு வாசல்லாம் இழந்து, அதாவது சினிமா தொழிலே இருக்கிறவங்க, சினிமா தயாரிப்பாளர், அதாவது ரெகுலர் ப்ரொடியூஸே பாத்தீங்கன்னா வீடு வாசல்லாம் இழந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவே தெரியாத ஒரு தயாரிப்பாளர், நான் சொன்ன மாதிரி அரிசி வியாபாரி, கரும்பு வியாபாரி, இப்படி யாரோ ஒருத்தர் வந்து பணத்தை உள்ள வந்து போடும்போது அவரை வந்து என்ன செய்யும் சினிமா? சும்மா ஒட்டுமா? அவருக்கு சினிமானே என்னன்னு தெரியாது, ட்ரேடே என்னன்னு தெரியாது. அவர் வாட்டு பணத்தை போடுவார். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காரு ஒரு கதை, அதை நம்பி தயாரிக்க வந்திருக்காரு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க, அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவங்க இவங்க ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உங்களை சுத்தி வளைச்சிருவாங்க. ஒரு மாயை
உங்க சுத்தி கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து நீங்க எங்கேயோ உயரத்துக்கு போறீங்க, எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைய போறீங்க, இந்த 2.5 கோடி ரூபாயை போட்டுட்டு நீங்க என்னமோ வந்து 2.5 அதாவது வந்து 250 கோடி எடுக்க போறீங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து உங்களை சுத்தி ஆளுங்க நின்றுகிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதாவது லைஃப்ல அந்த ரியாலிட்டியே உங்களுக்கு புரியாது, அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போ நீங்க நினைப்பீங்க, ஓ அப்படியா இவ்வளோ பணம் வந்துருமா, ஓ 80 கோடி வந்துருமா, 90 கோடி வந்துருமா, 150 கோடி வந்துருமா, ஓடுனா பிரமாதம் 250 கோடி கூட வருமா, இப்படியெல்லாம் நினைச்சு நீங்க படம் எடுப்பீங்க. ஆனா அந்த படம் தோத்து போகும். எந்த பல படங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க தியேட்டருக்கு வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடாம போற பல விஷயங்கள் இருக்கு. தியேட்டருக்கே வராம ஆயிரக்கணக்கான படங்கள் முடங்கிருக்கு. எத்தனையோ படங்கள் வந்து முடங்கி கிடக்கு, வெளியிலே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கு. ஜெமினி சினிமாஸ் அதாவது வந்து பெரிய தயாரிப்பாளர்கள், ஜெமினி நிறுவனம் அவங்க தயாரிச்ச படமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ரிலீஸ் ஆகாம கிடக்கு, பெட்டிக்குள்ளே கிடக்கு. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு அந்த படத்துல பெரிய நஷ்டம், அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ண முடியல, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு பெரிய தயாரிப்பாளர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய நடிகர் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 12 வருஷம் தாமதமாகனா அப்ப எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள் இந்த சினிமாக்குள்ள இருக்கு அப்படின்றத அவங்க புதுசா தயாரிக்க வர தயாரிப்பாளர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டவன்னா படம் எடுக்கிறவங்க பேர்ல வந்து உள்ள வந்து அது வந்து 30 லட்சத்துல படம் எடுத்துடலாம், 60 லட்சத்துல படம் எடுத்துடலாம், 1.5 கோடியில் எடுத்துலாம், 2 கோடியில் எடுத்தாலும் கண்டபடி வந்து பணத்தை விடுறாங்க. இப்ப 245 படங்கள்ல உண்மையாவே சினிமால இருக்கிற ட்ரேட்ல இருக்கிற தயாரிப்பாளர்கள் தயாரிச்ச படங்கள் ஒரு 45 தான். மற்றபடி பாத்தீங்கன்னா 200 படங்களும் நீங்க சொல்றீங்களா இந்த சின்ன படம்னு, இந்த சின்ன படங்கிற பேர்ல வந்து 1.5 கோடியை போடுறவன், 2 கோடியை போடுறவன், 3 கோடி 4 கோடி 5 கோடி 6 கோடி எல்லாம் போடுறவன் அப்படியே அந்த கோடிகளை இழந்துடுறான். 1 ரூபா கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகாது. இதுக்கு மீறி வந்து இதை ரிலீஸ் பண்ணி தரேன் சார், ஓடிடும் சார், சூப்பரா வரும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க சினிமாக்குள்ள, புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து இவங்களை டார்கெட் பண்ணி போவாங்க. அதாவது இவங்க எங்கேயாவது போய் சொல்லுவாங்க, சார் ஒரு படம் எடுத்தேன் 1.5 கோடிக்கு ரிலீஸே பண்ண முடியல, என்னன்னு தெரியல, என்ன பண்றது சார், போட்ட பணம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்லுவான், சார் அப்படியா 1.5 கோடிக்கு எடுத்தீங்களா, சரி இல்ல கவலைப்படாதீங்க சார், நம்ம வந்து நீங்க ஒரு மேலும் ஒரு 50 லட்சம் போடுங்க, நம்ம ரிலீஸ் பண்ணலாம், யாரும் வாங்கலைன்னா கவலைப்படாதீங்க, நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க, நீங்களே ரிலீஸ் பண்ணீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தியேட்டர்ல வந்து இந்த தியேட்டர்ல உள்ள கலெக்ஷன் வரும், அந்த தியேட்டர்ல உள்ள கலெக்ஷன் வரும், ஃபாரின் ரைட்ஸ் விற்கலாம், தெலுங்கு ரைட்ஸ் விற்கலாம், கன்னட ரைட்ஸ் விற்கலாம், மலையாள ரைட்ஸ் விற்கலாம், ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் விற்கலாம், இது இல்லாம சேட்டலைட் விற்கலாம், இப்ப ஓடிடி விற்கலாம், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி அவன் மண்டையை கழுவி கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 50 லட்சம் ரூபாய் போட வைப்பான். போட்டா நீங்க வந்து 4 கோடி எடுத்துடலாம் சார், நீங்க போட்டது ஒன்றை தானே, இப்போ ஒரு 50 லட்சம் செலவழிங்க, மொத்தம் 2 கோடியா, நீங்க டபுளா 4 கோடி எடுத்துடலாம் சொல்லி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி வச்சிரும். நீ வந்து தயாரிப்பாளர்கள்ன்ற பேர்ல யார் யாரையோ படம் எடுக்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்து சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ரெகுலரா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா, ரெகுலரா தயாரிக்கிறாங்களா, அவங்களுக்கே பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தவிர்த்தாதான் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல இந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல, இந்த சின்ன படம் வந்தா ஏன் ஓட மாட்டேங்குது. சின்ன படங்கிறது வந்து நல்ல படமா இருக்கணும். முதல்ல சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படம் சின்ன படமா நம்ம இங்க வச்சுப்போம், ஆனா நல்ல படமா இருக்கணும். அப்படி நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஹரிஷ் கல்யாண் நடிச்ச வந்து ரப்பர் பந்து ஓடிச்சா இல்லையா, பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. அதை வந்து தியேட்டர்ல இருந்து தூக்குவா செஞ்சுட்டாங்க கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம பார்க்கிங்னு ஒரு படம் அருமையான ஒரு கண்டென்ட்டோட வந்து கதை சொன்னாங்க. ஒரு MS பாஸ்கர் ஒரு ஹரிஷ் கல்யாணம் வச்சுக்கிட்டு ஒரு கீழ் வீடு மேல் வீடு ஒரு பார்க்கிங் தான் இருக்கு, இதுக்குள்ள எப்படி 2 கார் நிறுத்துறங்கிற ஒரு கதையை சொல்லி சக்சஸ் பண்ணாங்க. தியேட்டர்ல ஓடிச்சா இல்லையா. மகாராஜா படம் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. ஒரு சாதாரண டெம்ப்ளேட் கதை தான். அதாவது வந்து அந்த ஹீரோவோட பொண்ணை ஒருத்தன் கற்பழிச்சிருவான், அந்த கற்பழிச்சவனை இவர் தேடி போய் பழி வாங்குறாரு. இந்த சாதாரண கதையை வந்து வேற மாதிரி பிரசன்ட் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா குப்பத்தட்டி காணா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. குப்பத்தட்டி காணானோட போலீஸே சாக்காது, பயங்கர ஹிட் ஆச்சு. அதாவது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதாவது உலக நாடுகள்லயும் நல்ல பிரபலமா ஓடிச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய குட் நைட் ஒரு படம், அந்த படத்தையும் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து ஒரு கொரட்டை விடுறவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இந்த கொரட்டையினால என்ன பிரச்சனை வரும்னு ஒரு கதையை சொல்றான், சக்சஸ் பண்றான். ஏன் சமீபத்தியே நம்ம சொன்ன டிராகன், இதுக்கு முன்னாடி வந்த லவ் டுடே, நல்ல படங்கள் கொடுக்கணும். சின்ன படமா பெரிய படமாங்கிறது இல்ல, நல்ல படம் கொடுக்கணும். நல்ல படம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஓடும். சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமே நம்ம சொல்லுவோம். இப்ப விடாமுயற்சி, இந்தியன் 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சந்திரமுகி 2, அதாவது வந்து லால் சலாம், நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படங்கள்லாம் ஏன் தோல்வி, ஏன் கேம் சேஞ்சர் எல்லாம் ஏன் தோல்வி, இதெல்லாம் பெரிய படம் தானே. ஸோ கண்டென்ட் சரியில்லை. கண்டென்ட் நல்ல கண்டென்ட் ப்ராப்பரா வந்து ஆடியன்ஸ்க்கு அதுக்குள்ள கண்டென்ட்ல மசாலா எல்லாத்தையும் கலந்து கொடுத்தீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா போய் ரீச் ஆகும். நீங்க பெரிய படமா இருந்தாலும் பாருங்க, ஏன் தோத்துச்சு பெரிய படம்,
எதனால தோத்துச்சு? நான் சொன்ன இந்த படங்கள்லாம் எதனால ஓடாம போச்சு? இதெல்லாம் பெரிய படம் தானே. அப்புறம் ஓடாம போனதுக்கு காரணம் என்ன? கண்டென்ட் சரியில்லை, சரியா கொடுக்கல. அப்ப சரியா கொடுக்கலைன்னா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க, நல்ல படங்கள் எடுக்கணுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டோட படம் எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து புதுசு புதுசா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒரு விஷயம், அதாவது வேற ஒரு உலகம் வந்து இப்போ உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இனிமே வந்து இந்த பழைய ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா? பாலா ஒரு படம் எடுப்பார்ல, அந்த மாதிரியான படமோ, சங்கர் எடுக்கிற படம் மாதிரியோ, மிஸ்கின் எடுக்கிற படம் மாதிரியோ, லிங்குசாமி எடுக்கிற படம் மாதிரியோ, இந்த மாதிரி இயக்குனர் ஹரி எடுக்கிற படம் மாதிரியோ ஓடவே ஓடாது. எல்லாம் மாறிச்சு. வேற மாதிரி மாறிச்சு, டோட்டலா மாறி ஆடியன்ஸும் மாறிட்டாங்க. அதாவது வந்து பழைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பழைய படங்கள் எதிர்பார்த்தவங்களும் இப்ப புது படங்கள் ஓட ஓட அவங்களும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்ராக்ஷன் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. நயன்தாரா மேல இந்த அட்ராக்ஷன் வந்து மமிதா பைஜு வந்ததுக்கு அப்புறம் போச்சு. இப்போ ஒரு புது நடிகை வந்திருக்காங்க, கயாடுன்னு ஒரு நடிகை வந்திருக்காங்க. இப்ப பாருங்க சோசியல் மீடியால நீங்க போய் ஓபன் பண்ணி பாருங்க, ஃபுல்லா கயாடு மேட்டராவே போடுறாங்க. எல்லாமே கண்டென்ட் எல்லாம் பார்த்து கயாடு கயாடு கயாடுன்னு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க நயன்தாரா நயன்தாரான்னு இருக்கும், திரிஷா திரிஷான்னு இருக்கும், எல்லாம் மாறிக்கிட்டே வர இந்த ஒரு உலகத்துல புதுசு புதுசா மக்கள் எதிர்பார்க்கறாங்க. வேற ஒரு உலகம் சார். இப்ப வந்து அந்த காலத்துல வந்து பாசமலர் மாதிரி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் சொல்லி இப்ப ஜெயிக்க முடியாது. ஆனா அதையே வந்து வேற மாடர்னைஸா கரெக்டா அதை வந்து அவ்வளோ ஹெவியா கொடுக்காம கரெக்டான ஃபார்முலால கரெக்டான அளவோட கொடுத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம். என்னைக்குமே வந்து சென்டிமெண்ட் ஓடும். நம்ம சென்டிமெண்ட்ங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கு. ஒரு அப்பா மேல ஒரு பையன் வச்சிருக்க பாசம், ஒரு அம்மா பையன் மேல வச்சிருக்க பாசம், மனைவி மேல கணவர் வச்சிருக்க பாசம், எல்லாமே பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பி பாசம், எல்லாம் சென்டிமெண்ட்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழலையே, அந்த வாழ்க்கை தானே வாழ்றோம். அப்ப அந்த சென்டிமெண்ட்டை கூட பழைய காலத்துல வந்து பாசமலர், பாகப்பிரிவினை இப்படி அழுத்தமா கொடுத்தீங்கன்னா ஓடாது. அதையே வேற விதமா சொன்னீங்கன்னா ஓடும். இப்படி சொல்லணும், நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அதாவது ஒரு கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க, அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இந்த விசுவாசம்னு ஒரு படம் பார்த்தீங்களா? நம்ம பார்த்தோம்ல, அஜித் படம். இதுக்கு முன்னாடி வந்த அஜித் படம், அதாவது விசுவாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, விவேகம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அஜித் நடிச்சிருந்தாரு, சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருந்தாரு, சத்யஜோதி தான் தயாரிச்சிருந்தாங்க. ஆனா அது பயங்கர ஃபிளாப்பு, டோட்டல் டிசாஸ்டர். இருந்தாலும் அடுத்த படத்துக்கு வந்து அஜித் வந்து சிறுத்தை சிவாவை நம்பி இன்னொரு படம் கொடுக்குறாரு, அதே சத்யஜோதி பேனருக்கே கொடுக்குறாரு, அதே நயன்தாராவே போடுறாங்க, எடுக்கிறாங்க. விசுவாசம்னு ஒரு படம், கரெக்டான ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஆக்ஷன் படம். அந்த பொண்ணை பாதுகாக்கணும், ஒரு தகப்பனோட வேலையை அவர் இருந்து செய்யறாரு போது ஒரு ஹீரோயிசம் நல்ல ஓங்கி நிக்குது, படம் பெரிய ஹிட். அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கணும். நல்ல படங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தியேட்டருக்கு ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க. நல்லா இல்லாத படங்கள் கொடுத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. அது பெரிய படமா இருந்தாலும் வர மாட்டாங்க. சமீபத்துல ஒரு படம் பாத்தீங்கன்னா மர்மர்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா? அது வந்து பெரிய படமே கிடையாது, அது ஒண்ணுமே இல்லை. அந்த படத்து கண்டென்ட்ல அது வந்து சாதாரணமான பேய் படம். அது எத்தனையோ பேய் படங்கள் நம்ம பார்த்துட்டோம். சுந்தர்சி பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு பேய் கதை சொல்லுவாரு. இப்ப மிஸ்கின் பாத்தீங்கன்னா பிசாசு மாதிரி ஒரு அழகான லவ் பேய் கதை சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வேற 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 அந்த காலத்துல விட்டலாச்சாரியார் கதையில இருந்து பல கதைகள் வந்துருச்சு. ஜெகன்மோகினின்னு ஒரு கதை வந்துச்சு. நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க வேற வேற விதமா. ஆனா பாருங்க, இப்போ வந்து இந்த மர்மர்ங்கிற படம் வந்து ரொம்ப ரெகுலரான ஃபார்முலால ஒரு வந்த படம். நிறைய வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது வந்து நம்ம எப்படி சொல்றது, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இதை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி பேச சொன்னாங்க. சரி, அந்த படம் வந்ததுல இருந்து பாருங்க, ப்ரொமோட் பண்ணி நீங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க, அந்த படத்தை வந்து சூப்பர், அடரா இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு பேய் படமா, இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, இந்த ஜேர்னல் இப்படி இருக்கு, இங்க இது காட்டுல வச்சு கலக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆடியன்ஸ் போய் ஓ இப்படி நல்லா இருக்கு போல அப்படின்னு படத்தை பார்த்தாங்க. நல்லா இல்ல. உடனே ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவங்க சொல்றது ஒண்ணு, படத்துல இருக்கிறது ஒண்ணு. அப்ப விட்டுட்டாங்க படத்தை, வெற்றி படம் இல்லாம விட்டுட்டாங்க. இப்ப டி ராஜேந்திரோட ஒருதலை ராகம், நம்ம சேது, இப்படி பல படங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆரம்பத்துல வெளியான போது தியேட்டர்ல கூட்டமே இல்லை, யாருமே வரல. ஒரு 40 பேர் 30 பேர் இருந்தாங்கன்னா அதுவே கேள்வி. அடுத்த ஷோ படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு மக்கள் டாக் பேச ஆரம்பிச்சு பெரிய ரன்னமே ஹிட்டா மாறிச்சு இல்லையா? அந்த மாதிரி வந்து பொதுவா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அழுத்தம் திருத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா, கண்டென்ட் நல்லா இருக்கணும், நல்ல படங்களை எடுங்க, செலவு வந்து குறைங்க. அதாவது வந்து முதல்ல டைரக்டர்ஸ் வந்து ஒரு பிளானிங் இருக்கணும். இந்த படத்தை வந்து நம்ம இப்படி எடுக்க போறோமா, இதுக்கு இந்த பட்ஜெட்டா, இந்த பட்ஜெட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுங்க. படத்துக்கு தேவையை மீறி சில விஷயங்களை வைக்கும் போது, அதாவது வந்து இவ்வளவுதான் போதும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 20 பேர் ஆடினா போதுங்கிற இடத்துல 200 பேர் ஆட வைக்காதீங்க. ஆட வச்சீங்கன்னா பிரச்சனை தான். இப்ப சங்கர்லாம் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி நியூசிலாந்து ஒரு பாட்டு எடுத்துட்டு வராரு, அந்த பாட்டையே படத்துல வைக்கல. அப்ப அந்த 15 கோடி ரூபாய் எங்க
போச்சு. அந்த தயாரிப்பாளர் அந்த 15 கோடியா செலவழிச்சிருக்காரு. அந்த 15 கோடி ரூபாய அப்படியே கொண்டு போய் கடல்ல போட்டு வந்த மாதிரி தான் அர்த்தம். அப்படி விரயம் பண்ணாதீங்க, பணத்தை விரயம் பண்ணாதீங்க. பிளானிங்கோட நீங்க படம் எடுத்தீங்கன்னா இந்த விரயம்லாம் ஆகாது. இதெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் கையில இருக்கு. பாதி விஷயங்கள் டைரக்டர்ஸ் கையில இருக்கு, மீதி விஷயம் ப்ரொடியூசர்ஸ் கையில இருக்கு. இதெல்லாம் மீறி நடிகர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய சம்பளம் கேட்கறாங்க. அதாவது வந்து கண்டபடி சம்பளம் கேட்கறாங்க. நேத்து வந்து சிவகார்த்திகேயன்லாம் பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. 75 கோடினா சும்மா இருக்கா? சரி, ஒரு படம் ஓடிடுச்சு அமரன், அடுத்த படம் என்ன ஆகும் சிவகார்த்திகேயனுக்கு யாருக்குமே தெரியாது. அதுவும் ஓடிச்சுன்னா பரவாயில்ல, ஓடாம ஒருவேளை தப்பாயிருச்சுன்னா அந்த அந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளரோட நிலைமை என்ன, அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரோட நிலைமை என்ன, தியேட்டர் ஓடன்ஸோட நிலைமை என்ன. பெரிய பெரிய சம்பளம் வாங்கும் போது பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காவே பெரிய பட்ஜெட்டா மாறுது. 275 கோடி ரூபா விஜய் வாங்குறாரு, அவரோட டாக்ஸ் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா, அதையும் வந்து தயாரிப்பாளர் கட்டணும் கிட்ட. அப்ப என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 325 கோடி ரூபா சம்பளம் வந்து விஜய் கொடுக்கப்படுது. அவ்வளவு பெரிய சம்பளம் விஜய்க்கே கொடுத்ததுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு, அது ஒரு 180 கோடி ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 475 கோடி ரூபா பட்ஜெட்ல வர ஒரு படம் நல்லா ஓடி 600 கோடி 700 கோடி கலெக்ட் பண்ணிட்டா ஓகே. புஷ்பா 2 மாதிரி கிட்டத்தட்ட 2000 கோடி பக்கத்துல கலெக்ட் பண்ணிட்டா ஓகே. ஒருவேளை டிசாஸ்டரா இந்தியன் 2 மாதிரி, கேம் சேஞ்சர் மாதிரி பல படங்கள் நம்ம பேசிட்டு வந்தோம்ல, லால் சலாம் மாதிரி, சந்திரமுகி 2 மாதிரி நிறைய படங்கள் உதாரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி தோத்து போச்சுன்னா அந்த தயாரிப்பாளரோட நிலைமை என்ன? இப்ப விடாமுயற்சியோட பெரிய தோல்வி லைக்காவுடைய பெரிய நஷ்டமா போச்சு. இப்ப அந்த பெரிய கார்பரேட் கம்பெனி லைக்கா, அவங்க படம் எடுக்க வந்தாங்க, நிறைய படங்கள் எடுக்கணும்னு வந்தாங்க, ஆர்வமா வந்தாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தாங்க. ரஜினி வச்சிருந்தாங்க, கமல் வச்சிருந்தாங்க, விஜய் வச்சிருந்தாங்க, அஜித் வச்சிருந்தாங்க, எல்லாரையும் வச்சு எடுத்தாங்க. கடைசியில் அவங்களோட நிலைமை என்ன? ஒரு விருப்பப்பட்டு ஒரு தயாரிக்கிறதுக்கு வர ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை துண்டக்கானான் துணியக்கானான் நீங்க ஓட வைக்கிறீங்க. யாரு? டைரக்டர்ஸ், நடிகர்கள்லாம் கண்டபடி ஊதியம் கேட்டு கண்டபடி செலவழிச்சு விரயம் பண்ணி எல்லாம் பண்ணி பிளானிங் இல்லாம கச்சா முச்சான் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவங்க ஓடிடுறாங்க. அப்ப இப்படியே வந்து தயாரிப்பாளர் ஒவ்வொருத்தங்களா ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த தயாரிப்பாளர்கள் யார் வருவாங்க, யார் தயாரிப்பாங்க? நீங்க பெரிய படம் எடுப்பீங்க, அந்த படத்துக்கு காசு யார் போடுவா? வேல்பாரிங்கிற ஒரு படத்தை வந்து 3 பார்ட்டா சங்கர் எடுக்கணுங்கிறாரு, 1000 கோடி கிட்ட எடுக்கணுங்கிறாரு. அப்ப 1000 கோடி பணத்தை போறதுக்கு எந்த தயாரிப்பாளர் இப்ப இருக்கா? நல்ல தயாரிப்பாளரை நீங்க விரட்டி விட்டுறீங்க தப்பான படங்கள் கொடுத்து. அப்ப நீங்க எடுக்க போற படங்களுக்கு இனிமே தயாரிப்பாளர் யார் வருவா? இந்த கேள்வி எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து சினிமால தவிர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங்கோட பண்ணணும், நடிகர் சம்பளத்தை குறைக்கணும், கதை வந்து அதாவது வந்து இதுக்கு எல்லாத்தையும் மீறி கண்டென்ட் நல்லா இருக்கணும். ஓகே சார். ஸோ சின்ன படங்களுக்கான வெற்றியை எப்படி கரெக்டா இவ்வளோ அழகா சொன்னீங்க. ஆனா சின்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிற டைம்ல ஒரு அடுத்த வாரமே ஒரு பெரிய படம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த டைம்ல இந்த சின்ன படத்தை தூக்கிடுறாங்களே சார், அது எதனால சார்? இப்ப நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு, அப்ப வரல, ஓகேவா? இப்போ வந்து அந்த நேரத்துல டிராகன் வரதா இருந்துச்சு, டிராகனும் விடாமுயற்சி வருதுன்னு பயந்துட்டு டிராகனும் வரல. ஒருவேளை விடாமுயற்சியும் டிராகனும் ஒன்னா பொங்கலுக்கு வந்திருந்துச்சுன்னா விடாமுயற்சியோட நிலைமை என்ன? டிராகன் பெரிய வெற்றி படமா இருக்கும், விடாமுயற்சி தியேட்டரை விட்டு தூக்கி இருப்பாங்க. ஸோ தியேட்டரை விட்டு தூக்குறாங்கிறது வந்து சின்ன படம், நான் முதலே சொன்ன மாதிரி சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, நல்ல படம் நீங்க வந்து தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வந்து குமிஞ்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு ஷோவும் ஃபுல்லா ஆரம்பிச்சிருச்சுன்னா, நல்லா ஃபுல்லா ஓடிட்டு இருக்க படத்தை தியேட்டர்காரங்க ஏங்க தூக்க போறாங்க? அதெல்லாம் தூக்க மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? பெரிய ஹீரோ படம் விடாமுயற்சி எத்தனை நாள் ஓடிச்சு தியேட்டர்ல? ஒரு வாரம் தான் ஓடிச்சு, தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கிட்டாங்க? ஓடல, ஆடியன்ஸ் வரல. ஸோ இது வந்து சின்ன படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல, பெரிய படத்துக்கு தியேட்டர் கிடைச்சி வந்து சின்ன படம் வந்து வர முடியாம போகுது. இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. அதாவது வந்து ஒரு பெரிய படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கிரீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. சின்ன படத்துக்கு வந்து ஒரு 100 ஸ்கிரீன் 150 ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, சின்ன படத்துக்கு ஆடியன்ஸ் வரணும். சின்ன படத்துக்கு சின்ன சின்ன தியேட்டரா கொடுப்பாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு பெரிய பெரிய ஸ்கிரீனா கொடுப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து பெரிய படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓப்பனிங் புல்னு ஒன்று இருக்கு. அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம், தனுஷ் படம், சிம்பு படம் இப்படி போடும்போது, ரஜினி கமல் படம்லாம் போடும்போது அந்த மாஸ்க் ஒன்று இருக்குல்ல, ஒரு அட்ராக்ஷன், அந்த மாஸ்க் முதல் 3 நாள் ஃபுல் ஆகும். இப்ப சின்ன படத்தை போடும்போது அந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. ஆடியன்ஸ் உள்ள வரலைன்னா என்ன ஆகும்? தியேட்டருக்காரங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே நஷ்டமாகும். நல்ல படமா இருந்துச்சுன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும், நல்ல படமா இல்லைன்னா உடனே தூக்கத்தான் செய்வாங்க. இது ரியாலிட்டி, இது பிராக்டிக்கல், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களோட இந்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னொரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.